ஊராங்காதல ஊட்டி வளர்த்தா தாங்காதல் தானா வளருன்ற பழமொழி சசிகுமார் சாருக்கு மட்டும் ஒத்தி போக மாட்டேங்குது. நட்புக்கு பயங்கரமாக முக்கியத்துவம் கொடுப்பாரு. யாரை எதை கேட்டாலும் செய்வார். அவர் ஒரு ஆஃப் ஸ்க்ரீன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட்டிங் காஸ்ட் தான் படத்துக்கு ஒரு பயங்கரமான பலம். அதில் குறிப்பாக டல்லா இருக்கீங்களா அப்படின்னு சாதாரண டைலாக்கே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிற பிரபு சார் அண்டர் பிளே பண்ணியிருக்காருன்றது ஒரு மிகச்சிறந்த விஷயம். முக்கியமான கதாபாத்திரத்தில் விஜய் இந்த சட்டிலாக பியூட்டிஃபுல்லாக நிறைய எமோஷன்ஸ் இந்த தசைகளை வச்சுமே காமிச்சிருக்காங்க. குறிப்பாக இளவரசு சச் அ நேச்சுரல் பெர்ஃபார்மர். அவர் ஒரு சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்கன்னா ஆக்டிங் பொறுத்தவரை மணிவண்ணன் சாருக்கு அப்புறம் ஒரு ஃப்ரேமை செம்மையாக ஃபில் பண்ணிட்டு அசால்ட்டாக டைலாக்ஸ் பேசிட்டு ரொம்ப தத்ரூபமாக நடிக்கக்கூடிய ஒரு பெர்ஃபார்மர். வெற்றிவேல் படத்தில் இன்னொரு ஒரு பெரிய பெரிய டிராபேக் என்னன்னா தம்பி ராமையாவை அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். பொண்ணுங்க பார்த்தாலே ஜொல்லி விடுற மாதிரி அதான் ஆம்ஸோட நேரம் படத்தில் பார்த்துருப்பீங்களே ஆனந்த் நாக். அவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஸ்லாங்கை பிடிச்சி அவர் ஒரு சசிகுமாருக்கான தம்பியான ரோலை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் பவர்னு பார்த்தீங்கன்னா மியா ஜார்ஜ் குட்டியான ரோல் தான். அவங்களே டப்பனை வச்சு இன்னொரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா அவங்க ஒரு மலையாளி கேரக்டரில் தான் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிக்கிலா அவங்க ரொம்ப ஒரு அழகான பெர்ஃபார்மன்ஸ். புதுசாக ஆர்டிஸ்ட் வராங்க, எங்கேருந்து தான் இப்படி எக்யூப்டாக வராங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது. வர்ஷா பொல்லமா நஸ்ரியா நசீமோட லுக்கலைக்கு அவங்களும் ஒரு அக்செப்டபிள் ஜெனுவனான பெர்ஃபார்மன்ஸ். இமான் அவர்கள் தன்னோட லெஃப்ட் ஹேண்டிலே கம்போஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் ஹிட் பாடல்கள் அவரால் கொடுக்க முடியுமே, இதில் ஏன் ஒரு அண்டர்வெல்மிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது உங்களுக்கே தோணும். ஒரு பாடல் நல்லா இருக்கு. இமான் சார் கொஞ்சம் ஒரு ஒர்க்கு சேச்சுரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் செலக்டிவாக படங்கள் எடுத்து வித்தியாசமான படங்கள் பண்ணால் டெஃபினட்டாக அவர் சார்ட் பஸ்டர்ஸில் தொடர்ந்து இருப்பார். கதிர் அவர் ரொம்ப செலக்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்தவரை. ஸோ இந்த படம் சசிகுமார் சாருக்காக தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரூரல் பேக்ட்ராப்ன்றது ஒரு பழக்கப்பட்ட களம். ஸோ இந்த படத்தில் சோர்ஸே உள்ளலாம் வச்சு காஸ்டியூம்ஸ் எல்லாம் காம்ப்ரிஹெண்ட் பண்ணுற மாதிரி லைட்டிங்லாம் வச்சு கதிர் சார் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் திலீப் சுப்ராயனுக்கு பாராட்டுகள். சுற்றி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸு அப்புறம் அந்த ஆர்டிஸ்டோட எமோஷன் என்னன்றதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரலாக நல்ல ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த படத்தில். சவுண்ட் டிசைன் ஒரு பெரிய பலம் கொடுத்துருக்கு. ஏன்னா வெறும் அருவாலை வீச்சாமல் மட்டும் அந்த அருவாலை எடுக்கிற சத்தம், அது சராய்க்கிற சத்தம் அப்படின்னு அவ்வளோ நோட்டீஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெற்றிவேல் அது வீரவேலா அமையணும்னு வசந்தமணி அவர்கள் ஒரு ரூரல் பேக்ட்ராப்பை எடுத்து சசிகுமாரை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. நிறைய எமோஷன்ஸ் படத்தில் இருக்கிறதுனால அது ஒரு மேஜர் ஸ்ட்ராங் பாயிண்ட் நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியுது. கதை திரைக்கதை தாண்டி லிட்டில் பிட் ஆஃப் சஸ்பென்ஸ் உள்ள கொண்டு வந்தது ஷோஸ் இஸ் மெச்சூரிட்டி. பட் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் அவர்கிட்ட இருக்கிறது என்னன்னா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு இயக்குனருக்கு தன்னோட ஆர்டிஸ்ட்டை கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி ஓகே டேக் வாங்குறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் பக்கமாக டைலாக்ஸ் இருக்கிற எமோஷ்னலாக டைலாக்ஸ் இருக்கிற இந்த படத்தை சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு வசந்தமணி. பட் அந்த என்கேஜ்மெண்ட்டுன்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது. இப்போ நானே ரொம்ப நேரமாக ஒரு 44 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்தேன்னா சம்மடி வாங்குவேன். ஸோ அதனால் இந்த படத்தை அவர் இன்னும் ஜனரஞ்சகமாக இன்னும் எதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு தேவையானதை மட்டும் வச்சு ஒரு படம் தாராளமாக பண்ணியிருந்திருக்கலாம். இது ஒரு 1-to-1 ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அதில் இவ்வளோ தான் சொல்ல முடியும் அப்படின்றத தாண்டி ஏதாவது ஒன்று அவர் சொல்லியிருந்தாருன்னா வசந்தமணி டெஃபினட்டாக இந்த படத்தை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருந்திருக்கலாம். ஸோ என்கேஜ்மெண்ட், அதாவது எவ்வளோ என்கேஜிங்காக அந்த படம் இருக்குன்றதை தாண்டி நம்மளை ஒரு வாட்டி உட்கார வச்சு பார்க்க வைக்கிற சக்தி இந்த படத்துக்கு இருக்கு. மொல்ல கொடுப்பீங்க. இப்போ மாத்திரம் நீங்கள் டெபாசிட் கொடுத்து படம் போடுறீங்களா? நீங்கள் கொடுக்க தானே வாங்குறோம். இன்னும் நீங்கள் வரி கட்ட நீ எங்கே கட்டியிருக்கிறா?